சார் சினிமா இருக்கிற மாரியே வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? பிகாஸ் நீங்க பிரசிடென்ட்டா இருந்திருக்கீங்க ஆமா. எம்சிசிக்கு. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் இன் ஜென்ரல் நான் எனக்கு ரொம்ப ஆர்வம். டென்னிஸ் ஆடுவேன் ரெகுலராக, கிளப்புக்கெலாம் ஆடுவேன். கிரிக்கெட் வந்து காலேஜ்லேருந்தே ஆடியிருக்கேன். ஆ, அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து கிளப்பில் போயிட்டு மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் எவ்ரி ஈவினிங்ஸ் போயிடுவேன். அங்கே ஒர்க் இருந்தால் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஐ ப்ளே சம் கேம்ஸ். அங்கே எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன் நான். நீங்க பிரசிடென்ட் அந்த டைம் தான் வந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்து கப் அடிச்சாங்க 2010ல இல்லைங்களா? கரெக்ட். நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தீங்க தோனி அவர்கள. 2009 9, 10ல இருந்தீங்க. 2010 10ல ஆமாங்க. அவங்க வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் அது. ஆமாம். ஸோ அப்ப டியூரிங் மை டைம் ஒன்லி நான் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது தான் டிஎன்சிஏ கூட அக்ரிமெண்ட் போட்டு எங்கள் பழைய கிளப் ஹவுஸ் எல்லாம் இடித்து புது கிளப் ஹவுஸ் ஆக்கணும். அண்ட் எங்களுக்கும் அவங்களுக்கும் சைன் அப்லாம் ஆச்சு. ஏன்னா நெறைய கிரேட்ஸ் வந்து இங்க இருந்திருக்காங்க மெம்பர்ஸா வந்து கபில் தேவ் சார்ல, சச்சின் சார்ல இருந்து. ஸோ தோனி சாரையுமே நீங்க அந்த டைம்ல வந்து தோனி பண்ணி வந்து நாங்கள் இன்வைட் பண்ணோம். தோனியோட கூட வந்து சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபுல்லாக அவர் இங்கே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறவர். அவர் வந்து கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி வி வாண்ட் டு கிவ் ஆனரரி மெம்பர்ஷிப் டு மிஸ்டர் டோனி அப்படின்னு. அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு வந்தார் கிளப்புக்கு. பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு அன்றைக்கி.